குட் மார்னிங் சோல்ஸ். நான் வந்து ஆக்சுவலா வந்து இந்த சோல் அவேக்கனிங் ப்ராசஸில் ஆத்ம விழிப்புணர்வு அதோட வந்து கடவுளோட வந்து நம்மளை வந்து கலந்து இறைவன் வந்து நிறைய வந்து பக்கா சயின்டிஃபிக்காக வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் வந்து வச்சுருக்காரு நம்மளோட வாழ்க்கையில். அந்த ரூல்ஸை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப்பை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக தான் முடியும். வேறஸ் நம்ம வந்து அதை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் அந்த சேலஞ்சஸை நினச்சி பயப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இல்லை கோவப்படுறது, இல்ல இறைவனுக்கு பிடிக்காத வழிகள்ல வந்து அந்த சேலஞ்சஸ வந்து ஃபேஸ் பண்ண ட்ரை பண்றது. இல்லன்னா இன்ஹியூமனா நடந்துக்கிறது, அடுத்தவங்கள காயப்படுத்தி ஏதாவது ஒரு செல்ஃபிஷா நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஏதாவது பல மாதிரியான அந்த நியாயம் இல்லாத நியாயம்னா இறைவன், இறைவன்னா நியாயம் அவ்வளோதான் தர்மம் அதானே. ஸோ அத மீறி வந்து நம்ம நடக்கும்போது, நம்ம வந்து அடுத்து 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 வந்து நம்ம வந்து கெட்ட கர்மாவ வந்து நம்ம டெவலப் பண்ணி, அந்த லூப்க்குள்ள நம்ம போயிடுறோம். இப்படிதான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஸோ இத வந்து பக்காவா சயின்டிஃபிக்கா வந்து காட் வந்து நம்மளுக்கு வந்து வச்சிருக்கிறாரு. ஆனா, அத நம்மளுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டியும், புரிஞ்சுக்கிட்டவங்க அத சரியா சொல்லாதது தான் இப்ப நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து ரொம்ப அத வந்து கிராக் பண்ண முடியாம ஒவ்வொருத்தரும் நம்ம கஷ்டப்படுறோம். ஸோ இந்த வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஆம், அ இ கடவுள் காட்டுற அதாவது அந்த டிவைன் காட்டுற வழிய வந்து நான் ஒரு பியூர் சயின்ஸா வந்து நான் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சு, ஒவ்வொன்னையுமே நான் வந்து என் லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் வந்து ஒரு தியரியாவே நான் வந்து கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டுருக்கேன். பார்க்க என்ன தெரியுதுன்னா, இட்ஸ் பியூர் சயின்ஸ். நீங்க வந்து கடவுள்கிட்ட கதறி கதறி அழுதா கூட, நீங்க அவரு சொல்ற அந்த ரூல் படி நீங்க நடந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அ அவரு வந்து நெனச்ச அளவுக்கு வந்து அந்த ஒரு பிளெஸ்ஸிங்க வந்து நம்மளுக்கு வந்து குடுப்பாரு. வேறஸ் அவரு காட்டுற வழியில நம்ம போகாம, நம்ம சும்மா எப்படி கதறி அழுதா மட்டும்லாம் நம்மளுக்கு வந்து எதுவும் கிடைக்காது. அதுக்கு ஒரு பக்கா ரூல்ஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த இறைவன். அந்த அல்டிமேட் வந்து பரம்பொருள்ன்னு சொல்றாங்கல்ல, அந்த பரம்பொருள். அத நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த டிவைன் சக்தி வந்து நம்மளுக்குள்ள வந்து ஆக்டிவேட் ஆயி, நம்மளுக்கு வந்து ஒரு கைடா வந்து இருக்கு. இவங்களுக்கு புரியாது, என்ன ரூல்ஸ் அப்படின்னு தெரியாது. அதனால நீ போய் என்னோட ஒரு பார்ட் தான் நீ. நீ போய் எல்லாருக்கும் புரிய வை. ஒரு லிவிங் ஃபோர்ஸா எல்லாருக்குள்ளயும் இரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பிரபஞ்ச சக்தி. அப்புறம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி சக்ராஸ் எல்லாமே அதுதான். அது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து அந்தந்த டைம்ல வந்து நம்மள வந்து கைட் பண்ண அது ரெடியா இருக்கு. ஆனா, நம்மளுக்கு வந்து அது வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராசஸ்ல நான் வந்து இப்ப நெறைய ஐடென்டிஃபை பண்ணி என்னோட லைஃப்ப ஷேப் பண்ணிட்டு வரேன். அதுல முக்கியமான ஒரு பெரிய ட்ரூத் வந்து நான் வந்து ஆல்ரெடி நம்ம பல தடவ எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்த விஷயம் தான். ஆனா, நம்ம வந்து அத வந்து மைண்ட்ல வந்து டீப்பா எடுத்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு விஷயம் வந்து அது வந்து ஒரு பெரிய ட்ரூத் சீக்ரெட் ஆஃப் லைஃப்பா இருக்கு அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ப வந்து டிட்டர்மைன் பண்றது. அதாவது நெக்ஸ்ட் என்ன நடக்க போது? நம்ம லைஃப்ல அடுத்தடுத்து என்ன நடக்கணும்? எப்படி நடக்கணும்? அப்படின்றத டிட்டர்மைன் பண்றது வந்து ஒண்ணு நம்மளா இருக்கோம். அப்படி இல்லன்னா இறைவனா இருக்கிறாரு. நம்ம எப்ப இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த மொமெண்ட்ல இப்ப நான் உங்ககிட்ட வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட 100% கவனமும் அந்த ஃபோக்கஸும் முழுமையா வந்து நான் வந்து இந்த விஷயத்துக்கு தான் நான் வந்து குடுக்கணும். வேறஸ் நான் வந்து மைண்ட்ல அடுத்து இன்னும் 10:00 நான் ஆஃபீஸ் போணும். ஆஃபீஸ்ல எனக்கு இன்னைக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அந்த கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட்ல ஒரு பக்கம் அத ஓட விட்டுக்கிட்டே இருந்தாலோ, இல்லன்னா ஃப்யூச்சர்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு எனக்கு அது ஒரு த்ரெட்டா தெரியக்கூடிய ஏதாவது ஒரு ப்ராப்ளம வந்து நான் வந்து ஒரு பக்கம் ஓட விட்டுக்கிட்டே, நான் வந்து இங்க வந்து உங்ககிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னா, அது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரசன்ட்ல நான் வந்து ஃபுல்லா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ரெசென்ட்ல நான் ஃபுல்லா இல்ல அப்படின்னா, இந்த நொடியில வந்து நான் முழுமையா இல்ல அப்படின்னா, எனக்கு உள்ள மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இல்லையா? அது மூலமா நான் வந்து என்னோட ஃப்யூச்சர வந்து நான் டிசைட் பண்றேன். நான் தான் எழுதுறேன் என்னோட ஃப்யூச்சர. இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் யோசிச்சுட்டு இருக்கேன்னா, அந்த ப்ராப்ளம நான் தான் வந்து கிரியேட்டே பண்றேன். ஆக்சுவலா சொல்லப்போனா அது ஒரு ப்ராப்ளமாவே இருக்காது. நம்ம வந்து அத இறைவன் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு, அது நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம். கடவுளுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு மட்டும் முழுசா நான் ஃபோக்கஸ் பண்ணுனேன் அப்படின்னா, அந்த நாளைக்கு வந்து இறைவன் வந்து எழுதுறாரு. அப்ப இறைவன் எழுதுனா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஃபேவரபிளா தான் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். நம்ம நெனச்சே பார்க்க முடியாதபடியான ஒரு மேஜிக்காவும், ஒரு பிளிஸ்ஃபுல்லாவும் நம்மளுக்கு ரொம்ப பீஸ் குடுக்குற மாதிரியான விஷயமா தான் இருக்கும். நம்ம எழுதுறோம் அப்படின்னா, அதுல வந்து பிரச்சனைகள், கஷ்டம், கவலை, துயரம், லாஸு இதுதான் இருக்க போது.
அப்ப இந்த நம்ம வாழ்க்கைய எழுதுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம இல்லன்னா இறைவன். நம்ம வந்து எப்ப எழுதுறோம் அப்படின்னா, நம்ம பாஸ்ட்ட பத்தி திங்க் பண்றது. பாஸ்ட்ட பத்தி திங்க் பண்ணும்போது என்ன பண்றோம்னா, பாஸ்ட்ல நடந்த ஏதாவது ஒரு கவல, கஷ்டம், வருத்தம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா, அத திரும்பி திரும்பி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த பாஸ்ட். இப்ப நீங்க யாரையாவது லூஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்கள நெனச்சு நெனச்சு நீங்க வந்து அந்த கிரீஃப் மோடுக்கு போறீங்க. அந்த துயரத்துக்கு போறீங்கன்னா, 100 தடவ வந்து அவங்க லூஸ் பண்றீங்க நீங்க. 100 தடவ அவங்க இறக்குறாங்க. 1000 தடவ அவங்க இறக்குறாங்க. அந்த மொமெண்ட்ட திரும்பி, 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 திரும்பி ரீகலெக்ட் பண்ணி, ரீகலெக்ட் பண்ணி, நீங்க வந்து அந்த கிரீஃப் மோடுக்கு போயி, அந்த கிரீஃப் வந்து உங்கள ரொம்ப லோவாக்கி, உங்கள லோவாக்குறனால அந்த பிரசன்ட்டையும் உங்களால என்ஜாய் பண்ண முடியாம, உங்க ஃபியூச்சரையும் நீங்க வந்து கெடுத்துக்கிறீங்க. வேறஸ் இப்ப ஃபியூச்சர்ல நடக்க போற ஏதோ ஒரு பயப்படுற மாதிரியான விஷயம், வருத்தம் தரக்கூடிய விஷயம். ஐயோ! இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இன்னைக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நாளைக்கு இது நடக்கிற மாரி தானே லாஜிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அன்னெசசரியா கவலைப்படும்போது, நீங்க நிஜமாவே அத அட்ராக்ட் பண்றீங்க. அப்ப இங்க எழுதுறது நீங்க தான். உங்களோட பாஸ்ட்டையும் சரி, ஃபியூச்சரையும் சரி எழுதுறது நீங்க தான். இத வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே வந்து நம்ம அந்த நொடின்னு மட்டும் தான் உண்ம. வேற எதுவுமே உண்ம கிடையாது. நம்மளோட பழசும் ஒரு மாயை, ஃபியூச்சரும் ஒரு மாயை. ஏன்னா ஃபியூச்சர் நம்ம கையிலே கிடையாது. எத்தனையோ தடவ நெறைய பாட்டு, நெறைய தத்துவத்துல நம்ம பார்த்தாச்சு. நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா? ஏன் அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோட இருப்போமான்றதே நம்மளுக்கு வந்து நிச்சயம் இல்ல அப்படின்ற போது, நம்ம அத நெனச்சு ரொம்ப கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. இறைவன் கிட்ட கம்ப்ளீட்டா சரணாகதி அடைஞ்சு, இந்த மொமெண்ட்டு இறைவனுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய மட்டும் நம்ம வாழ்ந்தா போதும். இந்த மொமெண்ட் இறைவனுக்கு புடிச்ச மாதிரி வாழ்க்கை அப்படின்னா, இறைவனோட வேல்யூஸ் என்னென்ன? தர்மப்படி நம்ம வந்து இருக்கணும். யாரையும் காயப்படுத்தாம, நம்மளையும் நம்ம நோகடிக்காம, ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப இந்த மொமெண்ட்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, கம்ப்ளீட் ஃபோக்கஸ் இங்க மட்டும் தான் வைக்கணும். வச்சோம்னா, அடுத்த மொமெண்ட்ல என்ன பண்ணணுன்றத இறைவனே நம்மளுக்கு கைட் பண்ணுவாரு. அதுக்காக நம்ம வந்து ஃபியூச்சர் பத்தி பிளானே இல்லாம இருக்கணும்லாம் அர்த்தம் கிடையாது. எந்த இடத்துல அந்த பிளான பண்ணணுமோ, அவரே நம்மளுக்கு இன்ட்யூஷன் மூலமா கைட் பண்ணுவாரு. அந்த மொமெண்ட்ல அந்த பிளான நம்ம பண்ணா போதும். ஸோ இத வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்து நான் ப்ரெசென்ட்ல வாழாதது தான் எனக்கு பிரச்சனை. எல்லாருக்குமே அதான் பிரச்சனை. பட் நான் என்னைய வச்சு நான் பார்க்கும்போது, ப்ரெசென்ட்ல நான் வந்து அவேரா இல்ல. ப்ரெசென்ட்ல நான் 100% ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இதுதான் பெரிய சீக்ரெட் ஆஃப் லைஃபு. இந்த ப்ரெசென்ட்ல நான் 100% ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி, இறைவனோட கிராட்டிட்யூடோட, இறைவன் மேல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அன்போட, அந்த மொமெண்ட்ட வந்து நான் வந்து 100% கர்ம யோகியா எனக்கு அந்த மொமெண்ட்ல என்ன வேலை இருக்கோ, அந்த வேலைய நான் 100% கர்ம யோகியா நான் பண்ணிட்டு, மனசுல சந்தோஷமும், அமைதியும் இறைவன் நம்மள புரொடெக்ட் பண்ணுவாருன்ற அந்த ஃபெய்த்தோடயும் நான் இருந்தாலே போதும். என்னோட ஃபியூச்சர் மேஜிக்கலா மாறும். அதே மாரி பாஸ்ட்டும் வேனிஷ் ஆயிரும். வேனிஷ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்டின்னா, பாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டுருக்கும். அந்த லாஸோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நீங்க இப்டி இருந்தோம்னா. வேரஸ் அப்படி இல்லாம அந்த பாஸ்ட்ட நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அந்த பாஸ்ட்டோட இம்பாக்ட் வந்து நம்மள வந்து பாதிச்சுட்டே இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட்ல வந்து ஒரு பெரிய கடனாயி டோட்டலா வந்து ப்ரோக் ஆயிட்டாங்க. அவங்க வந்து அந்த எல்லா சொத்தையுமே இழந்துட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க அதையே நெனச்சு நெனச்சு வாழும்போது, அதே இன்சிடென்ட் தான் திரும்பி திரும்பி அதோட இம்பாக்ட் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் அவங்க இருப்பாங்களே தவிர, அவங்க வாழ்க்கை வந்து முன்னுக்கே வராது. அடுத்த லெவல். வேற அந்த அந்த விஷயத்தையே டோட்டலா மறந்துட்டு, இன்னைக்கு இந்த நொடி மட்டும் என்னால என்ன பண்ண முடியுமோ, அத நான் பண்றேன்னு இருக்கிறவங்களுக்கு, அப்படி ஒரு பாஸ்ட்ல ஒரு இன்சிடென்ட்டே நடக்காத அளவுக்கு அவங்களோட ஃபியூச்சர் வந்து பியூட்டிஃபுல்லா மாறிரும். ஸோ இத நான் ஐடென்டிஃபை பண்ண பிறகு, இது வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த்தா தான் நான் வந்து ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் டிவைன் சீக்ரெட். இருக்கிறதுலயே பிக்கஸ்ட் சீக்ரெட் டூ லிவ் அவர் லைஃப் த பெஸ்ட் வே அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஆனா ப்ராக்டிக்கலா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆம், அது எப்படி ப்ரெசென்ட்ல நம்ம மைண்ட் வந்து ட்ரெயினே ஆகவே இல்ல. நம்ம மைண்ட பார்த்தீங்கன்னா, நீங்களே இப்ப இன்னைக்கு வந்து செக் பண்ணி பாருங்க. உங்க மைண்ட் அந்த ப்ரெசென்ட்ல இருக்கவே இருக்காது. மிஞ்சி போனா உங்களால ஒரு நிமிஷத்துக்கு வேணா உங்களால ப்ரெசென்ட்ல இருக்க வைக்க முடியுமே தவிர, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ஒண்ணு பாஸ்ட்டுக்கு போகும், இல்லன்னா ஃபியூச்சருக்கு போகும். பாஸ்ட் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் காலையில எழுந்தேன்ல, இப்ப மணி 7:30 அப்படின்னா, அ காலையில எழுந்த 5 மணிய நான் யோசிச்சா கூட அது பாஸ்ட் தான். இல்ல 7:00 நான் யோசிச்சா கூட அது பாஸ்ட் தான். வேறஸ் நான் 8 மணிய யோசிச்சா அது ஃபியூச்சர். அப்படி வந்து மைண்ட் பழக்கமே படல. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா நான் வந்து இப்ப வரைக்கும் நேத்து வரைக்கும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி பிரசன்ட்ல நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட ஃபோக்கஸ வைக்கிறதுன்ட்டு போராடிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஆ இறைவன் கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் குளிக்கும்போது அந்த வாட்டருக்கு பவர் இருக்கு அப்படின்றனால, அ என்ன தயவு செய்து இந்த பிரசன்ட்லயே என் மைண்ட இருக்க வைங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு.
ப்ரெசென்ட்ல இருக்கிறது தான் வந்து பெஸ்ட் லைஃபு. உங்களுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை, நீங்க காட்டுற உண்மை அப்படின்றது இந்த ப்ரெசென்ட் தான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா, என்னால பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரும், என்னோட அந்த ஹார்ட்டு எல்லாமே வந்து என்ன தாண்டி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. என்னோட பிரெயின தாண்டி. அது என்னை எப்படி புல் பண்ணிட்டே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். இதில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன்கிட்ட நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை, அந்த அவங்க இறைவனோட வேல்யூஸோட அலைன் பண்ண ஒரு வாழ்க்கைய வந்து எப்படி வாழணும்னு நீங்க சீக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் ரிவீல் பண்ணிருவாரு. அந்த மாரி தான் லாஸ்ட் 1 மந்த்தா நான் வந்து பயங்கரமா டெய்லி கேட்குற விஷயம், டெய்லி நான் போராடுற விஷயம் ப்ரெசென்ட்ல இருக்கிறது தான். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கூட நம்மளால வந்து அந்த ப்ரெசென்ட்ல இருக்கவே முடியாது. இப்ப ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா, அந்த டைம் இருந்துற முடியும். அந்த வேலையில முழு ஃபோக்கஸ் வச்சு. வேலை எதுவும் பார்க்காம சும்மா இருக்கோம் அப்படின்னா, அந்த நேரத்தில மைண்ட வந்து நம்மளால டேம் பண்ணவே முடியாம இருந்தது. நான் என்னென்னவோ ChatGPTலலாம் நெறைய போட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் நெறைய எங்கேயாவது ரெஃபரன்ஸஸ் இருக்கா? அந்த ப்ரெசென்ட்லயே நம்ம மைண்ட ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒர்க்ல 100% ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் உங்க சரவுண்டிங்ஸ என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த காஃபிய என்ஜாய் பண்ணி குடிங்க. அந்த நல்ல காத்தோட்டமான இடத்துல நீங்க இருக்கீங்க. அந்த என்வாயர்ன்மெண்ட் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னத நான் ட்ரை பண்ணேன். ஆனாலும் எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ண முடியும்? அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 to 2 மினிட்ஸ் தான் நம்மள சுத்தி இருக்க எல்லாத்தையும் என்ஜாய் பண்றது, கடவுள தேங்க் பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாரி பிரெத்த ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னா, பிரெத்தையும் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபோக்கஸ் பண்ண முடியல. மைண்ட் எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சுச்சு. அதே மாரி மத்தவங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்றது, எஸ் அந்த பண்ற நேரத்தில நம்ம பிரசன்ட்ல இருக்கோம். ஆனா, அது எல்லா டைமும் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அப்ப என்ன பண்றது? அதுவும் நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ திரும்பி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இல்ல இந்த மொமெண்ட்ல இருக்கணும், இந்த மொமெண்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேனே தவிர, பட் இட் இஸ் வெரி டஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, நான் வந்து இன்னும் ரொம்ப இன்டென்சிஃபை பண்ண ஆரம்பிச்சேன் இறைவன்ட்ட கேட்கறத. எனக்கு தெரியாது, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுதான் வந்து ரைட் தாட்டு. இப்படி நான் இருக்கும்போது தான் நீங்க வந்து எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ம் புது வகையான ஐடியாஸ் குடுக்க போறீங்க. ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ் நீங்க குடுக்க போறீங்க. உங்க வாய்ஸ நான் கேட்க போறேன். நீங்க பேசுறது எனக்கு தெரிய வரும். அதனால எனக்கு பிடிவாதமா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேத்து வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ம் சேலஞ்சிங்கான ஒரு டே. ரொம்ப சேலஞ்சிங்கான டேயா இருந்துச்சு. அந்த டேல வந்து நான் வந்து என்னன்னா, இறைவன் கிட்ட குடுத்தாச்சு அந்த டேய. இறைவன் என்ன சொல்றாரோ, அதன்படி நம்ம பண்ணணும். அதுக்குள்ள வந்து நான் வந்து எந்த எமோஷனல் அட்டாச்மென்ட்டும் நான் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐ வாஸ் ஃபுல்லி அவேர். அப்ப இறைவன் காட்டுற வழியில நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த டேய நான் கடக்கணும். காலையில எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆரம்பிச்சுச்சு. அது நைட் வந்து 9 to 10:00 தான் அது முடியும், அந்த சேலஞ்ச். அப்ப அத வந்து நான் எப்படியாவது கடந்தாகணும். அப்ப கடந்தாகணும்னு இருக்கும்போது, எனக்குள்ள என்ன நடக்குமோ 10:00 9:00 என்ன நடக்குமோன்ற அந்த பயம் வரக்கூடாது. ப்ரிடிக்ஷன் வரக்கூடாது. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோன்ற கவலை வரக்கூடாது. நான் தேவையில்லாம பிளான் பண்ணக்கூடாது. இப்படியானா என்ன பண்றது? அப்படியானா எதுவுமே நான் பண்ணாம இருந்தா மட்டும் தான், அது வந்து இறைவனோட பிளான் படி போகும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் அந்தந்த மொமெண்ட்ல நான் இருக்கணும் அப்படின்றதுக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, சரி ஓகே ஏதாவது ஒரு மூவியாவது பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்பிரிச்சுவலா அலைன் ஆற மூவினா, அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஓடெல்லா 2ன்ற ஒரு மூவி வந்து பார்த்தேன். அவங்க தமன்னாவோட மூவி பிரைம்ல இருந்தது. அது கொஞ்சம் ரொம்ப கோரியா இருந்தது. பட் அ சரி ஓகே. அதில வந்து அவங்க வந்து நாகசாதுவா வர்றாங்க. ஏதாவது மெசேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது, அதில வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து காட் வந்து ரிவீல் பண்றாரு. என்ன அப்படின்னா, அதில வந்து அவங்க வந்து ஓம் நம சிவாய மந்திரத்த வந்து 110 குரோர்ஸ் வந்து அ சொல்லியிருந்தா, அவங்க லைஃப் டைம்ல எப்ப அந்த 110 குரோர் சொல்லி முடிக்கிறாங்களோ, அப்ப அவங்களுக்குள்ள வந்து இறை சக்தி வந்து ஃபுல்லா வருது அப்படின்ற மாரி போட்டோனே எனக்கு பயங்கர ஷாக் ஆயிருச்சு. அத பத்தியே தான் அந்த படம் ஃபுல்லா பேசியிருப்பாங்க. அ அந்த அவங்களால கவுண்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கு தெரியாது 110 குரோர்ன்றது ஒரு லைஃப் டைம்ல அவங்க பண்றது. அவங்க 18 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன், அந்த படத்துல காட்டுற மாதிரி. அப்ப அந்த வில்லன் கிட்ட வந்து அவங்க ரொம்ப மாட்டிட்டு, அப்படியே லாஸ்ட் அவங்க உயிரே போயிடும். அவங்க உயிரே போற மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து அந்த 110 குரோர் வந்து முடியிற மாதிரியான ஒரு கதை அது. அப்ப அந்த அ அதுல வந்து அந்த இவர் வந்து ஒரு சேஜ் வந்து அத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஈவில வந்து அழிக்கிறதுக்கு அ அ அவங்களுக்கு எதுவும் வெப்பன் தேவையில்லையா? அப்படின்னு கேட்கும்போது, அவங்களோட டிவோஷன் தான் வெப்பன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த டிவோஷன் அப்ப அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்கன்றபோது, அவங்க மந்த்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மந்த்ரா ஒரு சர்டன் டைம் முடியும்போது அவங்களுக்குள்ள அந்த கடவுள் சக்தி வந்துரும் அப்படின்னு சொன்னோனே, எனக்கு பயங்கர ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. ஓகே. அப்ப நான் பிரசன்ட்ல இருக்கணும் அப்படின்னா, நீ வந்து உனக்கு பிடிச்ச மந்திரத்த நீ வந்து ஹார்ட்லயும் சரி, ஸ்பெல் பண்றதா இருந்தாலும் ஸ்பெல் பண்ணு. நீ வந்து இத பண்ணீன்னா,
உன்னால 100% வந்து அந்த மொமெண்ட்டில அவேரா இருக்க முடியும் அப்படின்றது எனக்கு காட் வந்து ரிவீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அத நான் நேத்து ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணேன். இட் வாஸ் வண்டர்ஃபுல். இதுவரைக்கும் வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல என்னால ஹோல்ட் பண்ணி இருக்கவே முடியாது. பட் எனக்கு புடிச்ச மந்த்ராவ நான் வந்து மனசுக்குள்ள அதுக்கப்புறம் வாயால சொல்லும்போது என்னால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுச்சு. அத நேத்து ஃபுல்லா நான் பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த டே நான் என்ன எ ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணேனோ, அந்த சேலஞ்ச நம்பவே முடியாதபடியான ஒரு மிராக்குலஸா எனக்கேத்த மாதிரி முடிஞ்சுச்சு. அப்ப ஐ ஃபவுண்ட் தட் சீக்ரெட்ன்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, மார்னிங் எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகும்போது, சடனா வந்து ஏதாவது ஒரு ஏர்லி மார்னிங் சாங் ஏதாவது போட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. டக்குனு விஷ்ணு சகஸ்ரநாமம் ஞாபகம் வந்துச்சு. அதில அவங்க எம்.எஸ். சுப்புலக்ஷ்மியோட வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்குன்ட்டு, அத போடம்போது இந்த கமெண்ட் வந்து டக்குனு பளிச்சுன்னு எனக்கு வந்து தெரியுது. இந்த பாட்ட நான் நெறைய தடவ இந்த YouTubeல இத நான் வந்து போட்டிருக்கேன். நான் ஒரு நாள் இத நோட்டீஸ் பண்ணதில்ல. அப்ப இந்த கமெண்ட்ட பார்க்கும்போது, அ அவங்களோட தாத்தா வந்து 94 வயசு வரைக்கும் அவரு டெய்லி வந்து அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம டெய்லி காலையில வந்து ரிசைட் பண்ணி, அவருக்கு எந்த நோய் நொடியுமே இல்லாம, அவரு இறக்குற வரைக்கும் அவர் ரொம்ப ஹெல்த்தியா இருந்தாரு அப்படின்ற அந்த கமெண்ட் பார்த்த உடனே, எனக்கு என்ன இன்ட்யூஷன் வந்துச்சுன்னா, இத இத வந்து நீ எல்லாருக்கும் சொல்லு. மந்த்ரா இஸ் த வெரி பிக் சீக்ரெட் டூ லைஃப். அதாவது எதுக்கான சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா? ஆழ் மனசு. ஆழ் மனசு எப்பவுமே நம்மள வந்து சேஃப்கார்ட் பண்றேன்ற பேர்ல நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அது தப்பாயிரும், இது தப்பாயிரும். நீ இத ஏதாவது பண்ணு, இத புரொடெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். ஆழ் மனசுக்கு தேவை எல்லாமே நம்ம நல்லா இருக்கணும் அவ்வளோதான். அதுக்கு மத்தபடி லாஜிக்லாம் தெரியாது, நியாயம் தெரியாது, தர்மம் தெரியாது. அது வந்து தன்ன பிரிசர்வ் பண்ணிக்கணும். ஆழ் மனசு நம்மளுக்குள்ள தானே இருக்கு. அதுக்கு அத பொறுத்தளவுக்கு நம்மள பிரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம எத பண்ணாலும் தப்பில்லன்னு சொல்லிட்டு நம்மள எப்பவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மள நெகட்டிவா தான் வச்சிருக்கோம். அந்த ஆழ் மனச டேம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப் ரொம்ப வண்டர்ஃபுல்லா மாறிரும். டேம் பண்றது அப்படின்னா, ஆழ் மனச பாசிட்டிவா நம்மள வந்து கைட் பண்ண வைக்கிறது. அப்ப அதுக்கான ஒரே வழி, பெஸ்ட் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனோட மந்திரம். நம்மளுக்கு என்ன மந்திரம் பிடிக்குமோ, இதுதான் இப்ப விஷ்ணு சகஸ்ரநாமம் நான் போட்டிருக்கனால, அந்த ஒரு மந்திரம் தான் பவர்ஃபுல்லான மந்திரம்லாம் கிடையாது. எந்த ரிலிஜியனா நீங்க இருந்தாலும் சரி, அந்தந்த ரிலிஜியனுக்குன்னு ஏதாவது ஒரு மந்த்ராஸ் இருக்கும். அந்த மந்த்ராஸ் எடுத்துக்கோங்க. இல்ல உங்களுக்கு ஒரு பிடிச்ச கடவுள்னா, அந்த பிடிச்ச கடவுளுக்கு ஒரு மந்திரம் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அம் அவங்களோட 100 பேர வச்சு ஒரு மந்திரம் இருக்கும். இல்ல 1000 பேர வச்சு ஏதாவது இருக்கும். இல்லன்னா ஒரே ஒரு லைன் போதும். இப்போ ஓம் நம சிவாய மாதிரி ஒரே ஒரு லைன் இருக்கும். அத யூ கீப் ஆன் ரிப்பீட்டிங். ஃபுல் டேல உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. அது என்ன பண்ணும்னா, இட் இஸ் கோயிங் டூ மேக் பிக்கஸ்ட் மேஜிக் இன் யுவர் லைஃப். அத வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, அன்போட, பாசத்தோட சொல்லணுமே தவிர, பயத்தோட, பதறிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்ப இத வந்து நான் வந்து அ இன்னைக்கு மார்னிங் ரியலைஸ் பண்றேன். கரெக்ட்டா வந்து இன்னைக்கு வந்த சாங்கும், அதுக்கு மேட்சா வந்த உடனே நான் வந்து ஓகே. அப்ப இறைவன் வந்து நான் என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கேனோ, அத எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்றாரு அப்படின்னு நினைச்சு, இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம பாட்டுக்கு போலாம். ஆகும் சனவேத சத்தியை அன்புற நீ கொள்ளின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி களத்தினால் ஊழ் கொண்ட மந்திரத்தன்னால் ஒடுங்கே. இதுல ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஆகும் சனவேத சக்தியை அன்புற. ஆகும் அப்படின்னா பெரிய பவர் கொடுக்கக்கூடிய விஷயம். ஆகும் எல்லாத்தையும் வந்து உருவாக்கக்கூடிய விஷயம். பயங்கர பவர். அதுதான் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆகும் சனவேதம். சனவேதம்னா இங்க வேதங்கள சொல்றாங்க. ஆனா இதுல வந்து முக்கியமா சாம வேதத்த சொல்றதா சொல்லியிருக்காங்க. அதத்தான் சனவேதம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சாம வேதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாண்டிங்கு, மெலடீஸு, வைப்ரேஷன்ஸு, மந்திரம், பாட்டு இதுதான் சாம வேதத்துல இருக்கும். அப்ப இங்க வந்து அவங்க வந்து கிளியரா மீன் பண்றது என்னன்னா, நம்ம வந்து மந்திரம், பாட்டு படிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள தான் இங்க சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அந்த சக்தியை, அதோட பவர் அந்த மாதிரியான வேத சக்தியை அன்புற, அன்புறன்னா அன்போட. அப்ப இறைவன கிட்ட வந்து நீங்க வந்து பயந்துகிட்டு, "ஐயய்யோ! நான் இத பண்ணலன்னா எனக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமே. ஐயோ! இத நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணுமே. பண்ணலன்னா கடவுள் பனிஷ் பண்ணிருவாரு." இந்த மாதிரியான மென்டாலிட்டில நீங்க பண்ணீங்கன்னா, உங்களால 100% வந்து இறைவன அடையவே முடியாது. இறைவன் கிட்ட உங்களுக்கு பயங்கரமான அன்பு வரணும். அந்த அன்பு வர்றதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான நியாயமான காரணங்கள் இருக்கு. ஏன்னா, பேரண்ட்ஸ் கூட நம்மள ஏதோ ஒரு டைம்ல வெறுத்துருவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட கூட நம்மள பத்தி முழுசா சொல்ல முடியாது. இப்ப நான் நந்தினி அப்படி இருக்கேன் அப்படின்னா, என்னோட என்டயர் பெர்சனாலிட்டியும் எனக்குள்ள இருக்கக்கூடிய டார்க்னஸ், எனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியாது.
ஒவ்வொருத்தரும் அவங்க பார்வையில அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ, அத வச்சு என்னைய வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. சிலருக்கு என்ன சிலருக்கு நான் வந்து ஒரு தப்பான ஒரு பெர்சனா தெரியிறேன்னா, அத வச்சு என்னைய தப்பா ஜட்ஜ் பண்ணுவாங்க. சிலருக்கு நான் நல்ல பெர்சனா தெரியிறேன்னா, அவங்களுக்கு என்ன தெரியுமோ, எனக்குள்ள வந்து 1,00,000 விஷயங்கள் இருக்கலாம். அந்த 1,00,000 விஷயங்கள்ல அவங்களுக்கு வந்து ஒரு 1000 விஷயம் என்னைய பத்தி தெரியுதுன்னா, அந்த 1000 விஷயமும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் நல்லவங்களா தெரிவேன். அந்த 1000 விஷயத்துல ஒரு 500 விஷயம் தப்பா அவங்களுக்கு பிடிக்காத மாரி இருந்தா, நான் கெட்டவளா தெரிவேன். ஆனா, இறைவனுக்கு நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம சின்ன வயசுலருந்து நம்மளுக்குள்ள என்னெல்லாம் தவறுகள் இருந்துச்சு, நம்மளுக்குள்ள என்னெல்லாம் தப்பான எண்ணங்கள் இருந்தது, அவருக்கு புடிக்காத விஷயங்கள் என்னெல்லாம் இருந்ததுன்றது 100% வந்து அவருக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சும் நம்மள அப்படியே அப்படி உருகி, உருகி வந்து நம்மள விரும்புறாரு. நம்மளுக்கு நல்லது பண்ணணும்னு நெனைக்கிறாரு. நம்மள வந்து தேடுறாரு. நம்மள வந்து டச் பண்ணி நம்ம வாழ்க்கைய மாத்தணும்னு நெனைக்கிறாருன்னா, இறைவனோட அன்புக்கு வந்து இணையா யாராலயுமே மேட்ச் பண்ண முடியாது. அப்ப அவரு வந்து நம்ம மேல இவ்ளோ அன்பா இருக்காருன்ற போது, அப்ப நம்ம எப்படி அவர்கிட்ட இருக்கணும்? நம்ம கிட்ட நம்மளுக்கு வந்து அவர் மேல வந்து பயங்கரமான நன்றி உணர்ச்சி வேணும். தென் ரொம்ப ரொம்ப அன்பு வேணும். அப்ப அந்த அன்போட தான் நீங்க வந்து இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே நீங்க பண்ணணும். அதத்தான் அவரு தெளிவா அன்புற அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் "நீ கொள்ளின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை" அதாவது அந்த அன்போட நீ வந்து பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னா, அதான் அர்த்தம். அதுல நெல்லின் வளர்கின்ற நேர்மைனா நெல்லு. நெல்ல வந்து நீ வந்து இப்போ உனக்குள்ள வந்து இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க கேட்கும்போது உங்களுக்குள்ள வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டடான விதை வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? அந்த விதை வந்து உங்களுக்குள்ள வந்து நீங்களும் அலோவ் பண்ணிட்டீங்க. அத வந்து நம்ம உள்ள வந்துருச்சு. அப்ப அந்த நெல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அதுக்கு தேவையான தண்ணி நீங்க ஊத்தணும். அதுக்கு தேவையான உரம் போடணும். அது அந்த ப்ராப்பர் சன்லைட்ல இருக்கணும். எல்லாத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கணுமாம். அது வந்து உடனே நாளைக்கேலாம் வளராது. அப்ப அந்த வளர்கின்ற நேர்மை, அதுல உண்மை இருக்கணும். ஷார்ட்கட்லாம் தேடக்கூடாது. அப்ப உண்மையா நீங்க மெடிடேஷன்னா, நான் காலையில நான் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் மெடிடேஷன் பண்றேன். உங்க ஆடியோஸ் ஒண்ணு விடாம நான் எல்லாத்தையுமே கேட்கிறேன். அதே மாரி நீங்க சொன்ன மாரி ஃபுட் சேரிட்டி வந்து நான் எல்லாருக்கும் டெய்லி பண்றேன். மேக்ஸிமம் பண்ணிடுறேன். அப்படி மிஸ் ஆனா நான் யாருக்காவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நான் அமௌண்ட் குடுத்து அவங்களையாவது நான் பண்ண சொல்லிடுறேன். அதான் நேர்மை. நீங்க வந்து ஒரு 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 10 நாள் 10 நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 20 நாள் பண்ணாமலே இருந்துட்டு, ஆனா எனக்கு என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல. என் வாழ்க்கையில எந்த விதமான பெரிய சேஞ்சும் இல்ல. நான் இன்னும் கஷ்டத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த நேர்மைன்றது உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஒர்க்குக்கு நீங்க இதெல்லாம் பண்ணணும்னு ஒருத்தவங்க உங்களுக்கு கைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கும் கடவுளுக்கும் நீங்க நேர்மையா இருக்கணும். உங்களுக்கு சொன்னவங்களுக்கு நீங்க நேர்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சொன்னவங்களுக்கு அத பத்தின கவலையும் கிடையாது. அவங்க கடமை அவங்க சொல்லிருவாங்க. அத எடுத்துக்கிறதும், எடுத்துக்காததும் உங்களோட விஷயம். அதுக்கப்புறம் நீங்களும் கடவுளும் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க மத்தவங்களுக்கு சேவை பண்றதுக்கு போயிருவாங்க. மத்தவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு போயிருவாங்க. அப்ப நீங்க உங்களுக்கும், இறைவனுக்கும் நேர்மையா ஒரு நெல்ல வளர்க்குற மாதிரி, உங்களுக்குள்ள வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த ஆத்மாவ வந்து வந்து இறைவனோட கனெக்ட் பண்ற வேலையில நீங்க வந்து இன்வால்வ் ஆகுறீங்க அப்படின்னா, அதுதான் 2ண்ட் லைனு. 3வது லைன் பாகுபடுத்தி பல்கோடி களத்தினால் அதாவது அந்த நெல் வளர்ந்த பிறகு அதை வந்து இந்த உமியெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. நெல்லை மட்டும் எடுப்பாங்க. அதுக்கு தான் அந்த களம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த இடத்துல பொறுமையாக வந்து நெல்லை வந்து பிரிக்கணும் அதுல இருந்து. அந்த வேலையை வந்து பண்ணணுமா. ஆனால் இதில் வந்து இன்னொரு மீனிங் என்ன வருது அப்படின்னா, பல்கோடி களம் அப்படின்னா நம்ம வந்து போர்க்களம் மாதிரி நம்மளோட லைஃப் இருக்கும். நம்ம லைஃப்ல நிறைய வந்து நம்ம வந்து செயல்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு நாள்லயே நம்ம வந்து ஒரு 1000 செயல் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாரி 10,000 வார்த்தை பேசுற மாதிரி இருக்கும். அத தாண்டி 1,00,00,000 சிந்தனையில இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3மே எது நல்லது, எது கெட்டதுன்னு நம்மளுக்கு பிரிக்க தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பரா பிரிச்சு, தேவையில்லாதத திரும்பி நம்மளுக்குள்ள அலோவே பண்ணக்கூடாது. தேவையானத மட்டும் பெருசா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து இது வந்து எப்படி இருக்கும்னா, போர்க்களம் மாரி தான். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் டேமன, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அழிச்சுக்கிட்டே வரணும். அது வர 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 அத அழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம் நம்ம தோத்து போவோம். தோத்து போனாலும் பரவால்ல. அடுத்த தடவ நம்ம வின் பண்ணுவோம்ன்னு சொல்லி, அத ஒரு கேம் மாதிரி நெனச்சு நம்ம வந்து அத வந்து பிரிச்சு, நம்ம வந்து கரெக்ட்டா எடுத்துட்டு போக நம்ம தெரிஞ்சிருக்கணுமா. இதுதான் வந்து 3வது லைன்ல சொல்லியிருக்காங்க. 4வதுல "ஊழ் கொண்ட மந்திரத்தன்னால் ஒடுங்கே." ஊழ் கொண்ட அப்படின்னா, ஊழ்னா நம்மளோட தலைவிதி, நம்மளோட கர்மாப்படி நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை. அதான் ஊழு. அந்த ஊழ் கொண்ட மந்திரத்தன்னால்னா, இங்க கொண்ட அப்படின்றது வந்து கொன்ற அப்படின்னு வந்தா தான் மீனிங் கரெக்ட்டா இருக்கு. நம்மளோட கெட்ட கர்மாவ அழிக்கின்ற,
மந்திரத்தன்னால், மந்திரம்னா அந்த சாண்டிங், அந்த சாண்டிங் மூலமா பண்ணும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட விஷயங்களும் ஒடுங்கி போய் நம்ம வந்து இறைவனோட ஒன்னோட ஒன்றா அழகாக கலந்துருவோம் அப்படின்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட்ல என்ன சொல்லி முடிக்கிறாரு, மந்திரத்தை யூஸ் பண்ணு, மந்திரத்தை யூஸ் பண்ணி உன்னோட கர்மாவையே உன்னால் வின் பண்ண முடியும். அந்த மந்திரம் வந்து உனக்கு வந்து பயங்கரமாக கைட் பண்ணும் டே டு டேல. உன்னை இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான வழியில் உன்னை கொண்டு போகிறதுக்கு உன்னை பியூரிஃபை பண்ணும். உன்னோட இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உன்னை வந்து டோட்டலாக வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய பவர் வந்து அந்த மந்திரத்துக்கு இருக்குது. அப்போ அந்த மந்திரம் வந்து யாருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது? நம்மளோட ஆள் மனசு சின்ன வயசுலேருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க எல்லா தவறான விஷயங்களையும் அது உட்காந்து அழிக்குது மந்திரங்கள். ஏன்னா நம்ம கான்ஷியஸ் மைண்டால் வந்து ஆள் மனசை வந்து வின் பண்ணவே முடியாது. ஆள் மனசுக்கு வந்து எல்லாருமே வந்து பயந்து அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையவே வாழுவோம். ஆள் மனசு தான் நம்மளோட 90% நம்ம லைஃப்பை டிசைட் பண்ணுறது. அப்போ அந்த ஆள் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை வந்து இந்த மந்திரத்துக்கு மட்டும்தான் இருக்கான். ஸோ இது வந்து நான் ரியலைஸ் பண்ண விஷயத்துக்கு ரொம்ப மேட்சாக இருந்தது. அப்போ இறைவன் வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப கூஸ் பம்ஸ் வந்துச்சு இந்த பாட்டை பார்க்கும்போது. அதனால் இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு மந்திரத்தை வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை பயப்படும் போதோ, தனியாக இருக்கும் போதோ, ஃப்யூச்சரை நோக்கி மனசு கவலைப்படும் போதோ, இல்லை பழசை நினச்சி கவலைப்படும் போதோ, இல்லை ஃப்யூச்சரை நினச்சி பயப்படும் போதோ, ஏதாவது ஒன்று பண்ணும்போது டக்குன்னு இந்த மந்திரத்தை உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை வெளியில் சொன்னாலும் சரி. அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம், வெளியில் சொல்கிறத விடவும் மனசுக்குள்ளே சொல்கிறதுக்கு பவர் ரொம்ப அதிகம். பயங்கரமான பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்துருக்கேன். ஏன்னா அது வந்து உள்ள வந்து ஒரு அதிர்வை கொடுக்குது. உங்களோட உடம்புக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு அதிர்வை வந்து கொடுக்குறத வந்து சயின்டிஃபிக்காகவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இல்ல வெளியில சத்தமா சொன்னா தான் பிரயோஜனம். மனசுக்குள்ள சொன்னா பிரயோஜனம் இல்லன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா வெளியில சத்தமா சொல்றத விட மனசுக்குள்ள சொல்றதுக்கு ரொம்ப பவர் இருக்கு. நானும் வந்து பர்சனலா இப்ப வந்து அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, ஐ கேன் ஃபீல் அந்த உள்ள நம்மளோட என்டையர் பாடி வந்து அதிர்வாகுறத வந்து நான் வந்து ஃபீல் பண்றேன். ஹார்ட்ல இருந்து நம்ம சொல்லும்போது. அப்ப இறைவன் வந்து நம்மளுக்குள்ள ஒரு நாத ஒலியா தான் உள்ள இருக்காரு. நம்மளால கேட்க முடியாத மாதிரியான ஒரு அப்படியே ஒரு சட்டில் வைப்ரேஷனா தான் நம்மளோட பாடிக்குள்ள வந்து கடவுள் இருக்காருன்ற போது, இந்த மந்திரம் வந்து அத பயங்கரமா டியூன் பண்ணுது. அப்ப அப்படியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடியா நம்ம பாடிக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அந்த மெலடி என்ன பண்ணும்? வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள மட்டுமே நம்மளுக்கு குடுக்கும். எந்த விதமான சேலஞ்சஸுமே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே லாஸ்ட்ல வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு சூதனிங்கான ஒரு மெலடியா மாறும். ஓகே. தேங்க் யூ ஆல்.